கேள்வி எனக்கு ஐயா, ஒரு 3 விஷயம் ஐயா. அதுக்கு விளக்கம் தேவை. ம், நம்ம உடல் நம்ம இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கு. அதுக்கு விளக்கம் தேவை. அப்புறம் நம்ம செய்யற செயல் நம்மளோடது இல்ல, இறைவனோடது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. அதுக்கு விளக்கம் தேவை. அப்புறம் நம்மளோட வார்த்தைகள் நம்மளோடது இல்ல, இறைவனோடது அப்படிங்கிற விஷயத்துக்கு விளக்கம் தேவைங்க. கொண்டாடணும். ஒன்னொன்னு மறுபடியும் சொல்லுப்பா. ஐயா, நம்ம உடல் நம்ம இல்ல அப்படின்ற விஷயத்துக்கு விளக்கம் தேவைங்க ஐயா. ஆ, சரி. உடல் நம்முடையது இல்லை இல்லையா? ஆமாங்க. நம்முடையது இல்லை அப்படின்னு உடல் அழிந்து போகும். அதன் ம், காரணமாக நிலையானதை இறைவன் படைக்கின்றார் இல்லையா? நிலையானதுதான் நமக்கு வேணும்னு விரும்புறோம். ம், இந்த உடல் அழியக்கூடியது, அழிந்து விடும். அதன் ம், காரணமாக நல்ல அது உண்மை இல்லை. உண்மை அது இல்லை. ம், அழியாதது நம்முடைய மனமும் உயிரும். சரியா? அழியாதது மனம். ம், அதனால அது உண்மை. அதான் நம்ம, அது அழியாது. சரியா? சரி. கூடியது நாம் இல்லை. அழியாத அந்த நம்முடைய மனம், அதுதான் நாம். நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொருவருக்கும் மரம் இருக்கு. அந்த மரம் அழியாது, நிலைத்து இருக்கும். அதனால நாம் என்பது அது. சரியா? அது எப்படி உணர்ந்துக்கிறதுங்க ஐயா? மனம் அழியாது, எப்பயுமே நிலைச்சிருக்குங்கிறது. சாகணும்னு யாரும் விரும்புறது இல்லை. ம், சாகணும்னு இல்லை, வாழணும்னு விரும்புறோமா? வாழணும்னு விரும்புறேன். என்னைக்கும் ம், வாழணும்னு விரும்புறோம் இல்லையா? ம், இன்னைக்கும் இப்போ எ- எந்த வயசுல ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்களோ, வயசாக உடலை பார்த்து வயசாயிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? மனசை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வயசுல அது வயசானதாக அது மனசுல இல்லை, உடல்ல தான் நீங்க அதை காட்டுது. பொறுமையை கொண்டு வர்றதுக்காக, பொறுமையை நமக்கு கொண்டு வர்றதுக்காக எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. மனிதனுடைய வழிகாட்டுதல். ஒரு அரசனுடைய இயக்கம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா பொறுமையாகவும் நிதானத்தோடும். மனிதன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனும் ஆட்சி கொடுக்கப்பட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உலகத்தில் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த மனிதன் தன்னுடைய உலகத்தில் இருக்கின்றான். ஒவ்வொருத்தரும் அந்த தன்னுடைய உலகத்தில் அவன் பொறுமையாகவும் நிதானத்தோடும். அந்த பொறுமை நிதானம் வராத போது கொண்டு வர்றார். காலங்கள் உடலுக்கு வரும் பொழுது, ஏற்படும் பொழுது, காலங்கள் உடல் கடக்கும் பொழுது பொறுமையும் நிதானத்தையும் கொண்டு வரும். சரியா? சரிங்க. மனசுல எந்த ஒரு வயோதிகம் இல்லை. மனசுல ம், மனசு அதைத்தான் விரும்புது. சரியா? அதனால அந்த மனசு ம், ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, விரும்புறாங்க. விரும்பி அந்த பக்குவம் வரும்போது நமக்கு இப்ப வயசாயிருச்சு, இப்ப என்ன பண்றது அப்படி யோசிக்கிறாங்க. மனம் தான் நாம். மனதுல அப்படியே இருக்கு இல்லையா? ம், ரொம்ப வயதானவங்களை, அவங்க பாலிய நண்பர்களை பார்த்தா அவளுக்கு அந்த அந்த எண்ணத்துக்கு போயிடுறாங்க. நீங்க 5 வயசுல பார்த்துருப்பீங்க, 10 வயசுல பார்த்துருக்கீங்க, 15 வயசு, 20 வயசுல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கல. ஆனா இப்போ நீங்க அவங்கள பார்க்கும்போது அதே மனநிலை அவங்களுக்கு, அந்த வயதுல இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்கள அவங்களுக்குள்ள அவங்க பேசும்போது கவனிக்கும் போது அது தெரியும். மனசு அதே மாதிரிதான் இருக்கு. எந்த வயதுல நீங்க இருந்தாலும் சரி, மனசுல மாற்றம் இல்லை. அந்த நினைவுகள் அவங்களுக்கு மனதில் அந்த பசுமையாக, செழுமையாக அவங்களுடைய அந்த மனசுல அந்த நினைவுகள் இருக்கு. சரியா? வயோதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை மனசுல. ஆனா நம்ம அவங்ககிட்ட பேசும்போது நம்ம பெரியவங்களாவே சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால இதெல்லாம் அவங்கள கேட்கலாமா, அப்படிதான் இருக்கிறாங்களா, இதெல்லாம் பேசுவதற்கு இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள அது இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அதை உணர்வீங்க, எல்லாரும் உணர்வீங்க. மனம் எப்பொழுதும் போலதான் இருக்கு.
என்ன அதுல மாற்றம்? கெட்டதுல இருந்து நல்லதுக்கு வரும். அதன் காரணமாக மனம்தான். அந்த மனசை கவனிங்க. உடல்ல நமக்கு சொல்லி கொடுத்து இந்த உடல் பல தவறுகளை செஞ்சிருக்கு. இப்ப நீங்க சோர்ந்துடுறீங்க. அதுவும் சேர்ந்து வாழ்க்கையில பக்குவம் அடைய அடைய ஒவ்வொருத்தரும் தான் செய்ததை உணர்றீங்க. இந்த உடலை நீங்க பார்த்துட்டு சோர்ந்து போறீங்க. மனசு வாங்க, அங்கே உங்கள் இறைவன் உங்களை அங்கே படைக்கின்றான், மீண்டும் படைக்கின்றான், மீண்டும் படைக்கின்றான். என்றென்றும் அழிவில்லாத வாழ்க்கை அங்க இருக்கு. ஏன் எப்படி நம்ம உணர்றோம்? மரணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கும் ஏற்றுக்க இல்லை. மரணம் வரும்போது கூட நான் இன்னும் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே அந்த எண்ணம் இல்லாமல் ஒருவரும், அந்த நினைவு கொள்ளாமல் ஒருவரும் இறப்பதில்லை. யாரும் இறக்கவில்லை. சரியா? இரண்டாவது என்ன கேட்டீங்க? மனம்தான் உடல் உண்மை, நான் இல்லை அப்படின்னா உடல் அது உண்மை இல்லை, உண்மையானது. ஏன்னா நிலைத்திருக்கக்கூடியது உண்மை. சரியா? அது பொய் அழிந்துவிடும், உடல் அழிந்துவிடும். சரியா? உயிரும் மனசும் ஒண்ணா ஆமா, உயிரும் மனதும் என்ன கேட்டீங்க? ஒன்னான்னு கேட்டேன். இயக்கம் தான் உயிர் இல்லையா? இயக்கம் தான். மனம் இயங்கும் போது உயிர், மனம் இயங்கும். அதனால மனமும் உயிரும் ஒன்னா சொல்லும். சரியா? இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. மனம் இயங்கும் போது உயிர். இயக்கம் தான் உயிர். இயங்குது, மனசு இயங்குது இல்லையா? இயக்கத்தை தான் உயிர்னு சொல்றோம். உடல் இயங்கும் போதும் அதை உயிரோட இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? உடல் இயக்கம் அதை உயிர், அதோட இயக்கத்தை தான் உயிர். சரி ஐயா. ரெண்டாவது கேள்வி, நம்ம செய்யற செயல் நம்மளோடது இல்ல, இறைவனோட அனுமதியோட நடக்குது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குங்க ஐயா. அதுக்கு விளக்கம் தெரியும். மனிதர் ஒவ்வொருவரும் பிரதிநிதியாக, இறைவனுடைய பிரதிநிதியாக அமைக்கப்பட்டிருக்கிறான் ஒவ்வொரு மனிதரும். இப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? சரியா? நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளுதல் என்ன? பிரதிநிதி அப்படின்னா அகிலங்களை படைத்திருக்கு. இந்த அகிலங்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி உலகம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி உலகம். அந்த உலகத்தில் அந்த மனிதன், அவனுக்கான ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும். நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை கடைக்கண் கொண்டு பார்க்காதீங்க. ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்காதீர்கள். இறைவன் வழிகாட்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அதிலிருந்து கொடுத்து வாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்து வாருங்கள். சரியா? அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன இறைவன் வழிகாட்டுகிறானோ அவனுடைய உலகத்தில், அவனுக்கு படைக்கப்பட்ட அந்த உலகத்தை அந்த மனிதன் படைக்கவில்லை. அவனுடைய உலகத்தை அவன் படைக்கவில்லை. அதை நம்ம சொல்றோம். நம்ம யாருக்கு பிறக்கணும்? சரியா? யார் நம்ம கூட பிறக்கணும், யார் நமக்கு பிறக்கணும், என்னெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இது எதுவுமே நம்ம முடிவு பண்றது இல்லை இல்லையா? ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்படுகிறது. அந்த ஆட்சியில் வாழ்ந்துவாங்க. கொடுக்கப்பட்டதுல வாழ்ந்துவாங்க. இப்ப வாழ்ந்துவாங்கன்னா என்ன? நன்மையை இறைவன் அறிவிக்கின்றான். எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கின்றான். அவனுடைய உலகத்தில், அந்த உலகத்தில் எவ்வாறு நான் என்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத எனக்கு சொல்லித்தரணும். இந்த செய்தியாக என் மனதுக்கு வருது, இறை செய்தியாக வருது. இறைவனுடைய செய்தி எனக்கு வருகிறது, என்னுடைய மனதில் வருகிறது. அதில் நன்மையை நான் ஏற்றுக்கொண்டு நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கின்றான். ஒவ்வொன்றையும் எவ்வாறு நான் பயன்படுத்த வேண்டும், எப்படி கூடாது என்பதையும் அறிவிக்கின்றான். எது வேண்டும், எது கூடாது என்பதையும் அவன் அறிவிக்கின்றான். யார் பின்பற்றுகிறாரோ, ஒவ்வொரு மனிதனும் ஆட்சியாளன் இல்லையா? அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஆட்சியாளனா இருக்கும் பொழுது ஆட்சியாளனை நிர்பந்தப்படுத்துவதற்கு இல்லை. எந்த ஒரு ஆட்சியாளர் இருக்குன்னா அவன் நிர்பந்தம் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சி செய்வான். இப்ப மனிதன் ஒவ்வொருவரும் தனி உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு எந்த நிர்பந்தம் இல்லை. அவன் படைத்தோண்டம் இருந்து அவனுக்கு அறிவிப்பு வருகிறது. அந்த மனிதனுக்கு எது நன்மையோ அது அறிவிப்பாக வருது. அவனுடைய உலகத்தில், மற்றொரு அவருடைய உலகத்தில் இல்லை, தன்னுடைய உலகத்துல தான் எப்படி வாழணுங்கிற அறிவிப்பு வருது. அதை ஏற்றுக்கிட்டீங்க,
அதை மறுக்கிறீங்க. அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். ஏன்னா நீங்க ஆட்சியாளர், உங்கள் இறைவன் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர். அவர் நீங்க நல்லதை ஏற்றுக்கொண்டு தீமையை விளக்கினால் அனுமதி உண்டு. ஏனால் அந்த விருப்பத்தை தந்ததே அவன்தான். நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமையை விளக்க வேண்டும், பிரித்து அறிவிக்கின்றார். ஏனால் ஏன்னா ஆட்சியாளன் தான் என்ன செய்யறவங்க அறிஞ்சு செய்யணும். நல்லது செய்யணும், கெட்டதை விடணும். அது மனசுல பிரிச்சு அறிவிக்கப்படுது. ஒன்று எனக்கு தேவையாக அறிவிக்கப்படுது. அந்த தேவை அதில் பிரித்து காட்டப்படுது. எது எனக்கு நல்லது தரும், எது எனக்கு நல்லது தராது என்பது பிரித்து காட்டப்படுது. நான் நல்லதை ஏற்றுக்கொண்டு கெட்டதை விளக்க வேண்டும். அதற்கு மாறானதை நான் விளக்க வேண்டும். அல்லது கெட்டதை நல்லது எது என்று சொல்லப்படும் போது அதை நான் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதை செய்யாட்டி அது கெட்டதா போகுது. அந்த முடிவு எனக்கு எடுக்கலாம். ஏனால் அரசன் கட்டாயம் இல்லை. மனிதன் ஆட்சியாளராக படைக்கப்பட்டதன் காரணமாக அவனுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. மனிதன் நிர்பந்தம் இல்லை அவனுக்கு. அப்ப இறைவன் நான் அவன் அறிவித்த நன்மையை நான் அடிபணியும் போது, அந்த நன்மையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அனுமதிக்கின்றான் இறைவன் அனுமதியோடு. நான் மறுத்தால் அதையும் அனுமதிக்கின்றான். அதனால ஒரு இலையும் உதிர்வதில்லைன்னு சொல்லு. எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை. இறைவனுடைய அனுமதி கொண்டே ஒவ்வொரு காரியம் நிகழ்கிறதுன்னு சொல்றதுக்கு, நீங்க எதை விரும்புறீங்க, ஒரு மனிதன் எதை விரும்புகிறான்றோ அதற்குரிய ஒரு பலன் உண்டு. நீங்கள் நன்மையை விரும்பினால் நன்மை, தீமையை விரும்பினேன் என்றால் அந்த தீமை உங்களுக்கு தான். என்றால் உங்களுடைய உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், மறுக்கிறீர்கள். ஏற்றுக்கிறீங்க இல்ல மறுக்கிறீர்கள், அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா நன்மை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்குரிய தீமை நம்மை வந்தடையும். பெரும்பாலான அவன் மன்னிக்கின்றான். அதன் காரணமாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் வரை. சரியா? இப்ப என்ன கேள்வி அது? இப்போ இறைவன் அறிவிக்கிற நன்மையில நம்ம வாழ்றோம். அது ஒரு செயலா ஆகுது சில நேரங்கள்ல. அது புரியுது. ஆனா வெளியில நம்ம பார்க்கும்போது செயல்ல இப்போ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப பெருமைப்படுத்துறது அது நடக்குது. அப்போ கொஞ்சம் இந்த விஷயம் புரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் கவனம் தவறிடுது இல்லையா? அப்புறமே கொஞ்சம் சிந்திச்சு மறுபடியும் வர மாதிரி இருக்கு. உம் யாரும் சொல்லி தரலையாப்பா என்னோட காலமா? உம் யாரும் சொல்லி தரலையே. அப்போ உணர்ந்தவர்கள் சொல்லும் போது அதையும் இவர்கள் உடலாக அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் எல்லாரையும் படைச்சவன் உம் சேர்த்து வைக்கணும். நம்மளா சேர்ந்துக்கிறது இல்லை. ஒரு குடும்பமாக இருந்தாலுமே நம்ம அவன் சேர்த்து வைக்கணும். நம்மளா சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கும்போது தவறு செய்யறோம். எந்த அடிப்படையில் நம்ம சேருவோம்? பொருளாக்கிட்டு இல்லையா? இறைவனுடைய அருளை பூரா தன்னுடையதா ஆக்கிக்கிட்டு ஏன் தடுத்த விஷயம் அது. நீங்க எந்த ஒன்றையும் சொந்தம் கொண்டாடாதீங்க. எந்த ஒன்றையும் சொந்தம் கொண்டாட, எல்லாம் இறைவனுடைய இதுன்னு சொல்லியிருக்கும் போது நீங்க சொந்தம் கொண்டாடும் போதுதான் இப்போ உடலாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். மனம் மனம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்க உடல் வாழ்க்கைக்கு இறங்கிட்டோம். உம் மன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் உடல் வாழ்க்கைக்கு இறங்கிட்டாங்க. இப்பதான் நீங்க நினைக்கிற எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கான. மன வாழ்க்கை வாழும் பொழுது மனசுல எந்த உருவமும் இல்லை. உடல் வாழ்க்கைக்கு நீங்க அதாவது சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஒவ்வொன்று பொருளையும் என்னுடையதுன்னு சொந்த கொண்டாடும் போது இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் நாங்களாம் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க. அங்கேதான் நீங்க பிரச்சனையை உண்டு பண்றீங்க. உங்களுக்குள்ள உருவாகிற பிரச்சனை அப்படித்தான். உங்களுக்கு தனித்தனி வாழ்க்கை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒன்னாக, நல்லதுல நீங்க ஒன்னா இருக்கணும், கெட்டதுல என்ன ஒன்னா இருக்கிறீங்க. சரியா? யார் இதை உணர்ந்து அவங்களாக ஏத்துக்கிட்டு, எந்த நிர்பந்தம் இல்லை. இறைவனுடைய பாதையில், அதாவது மன வாழ்க்கையில் எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் உணர்ந்து வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் உணர்ந்து வரணும், கட்டாயப்படுத்தி இல்லை. இவர்கள் இறைவனுடைய பாதையை கூட்டாக ஒருத்தர் தலைமையில் எல்லாரும் போகிற மாதிரி இல்லை. மனிதன் ஒவ்வொருவனும் ஆட்சியாளர், ஒவ்வொரு மனிதனும் ஆட்சியாளர். அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து வாழ்ந்து வாருங்கள், அதிலிருந்து கொடுத்து வாருங்கள் சொல்லுவோம்.
என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை கொடுத்துட்டு வாங்க. ம். அது நம்ம செய்யக்கூடிய நன்மை. சரியா? இது என்ன புரிதல் தேவைப்படுது? வேற ஹலோ யாருக்கும் சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. இப்போ இப்ராஹிம் நபி வந்து என்ன பண்ணாரு? அவர் வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திரங்களை பார்த்தாரு. பார்த்துட்டு இது இறைவனா இருக்குமோ இல்லை. அப்புறம் வந்து மூணை பார்க்கறாரு, அதுவும் மறைந்து விட்டது. அப்ப சூரியனை பார்க்கறாரு. அப்ப அவர் வந்து நிலையானது தான் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? ஆமா, மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ மனசுல வாழ்ந்துட்டு இருந்தால அவருக்கு அப்படிதானே அர்த்தம். அழியக்கூடியது இறைவன் அல்லன்றார். ஆஹ் அழியக்கூடிய எந்த ஒன்றும் தனக்கானதல்ல, நிலையானது வேண்டும். அப்ப நாளைய வாழ்வை, மறுமை வாழ்வு அப்படின்றது நிலையானது. எந்த ஒன்றும் அங்கே அழிவதில்லை, நிலையானது. என்னென்னைக்கும் வேணும்னு கேக்குறீங்களே, எதனாலும் எதனாலும் என்னென்னைக்கும் உம் குறையாம வேணும்னு கேக்குறீங்களே, அப்படிதான் படைக்கப்பட்டது. மனசு அப்படித்தான் படைக்கப்பட்டது. மன வாழ்க்கையிலிருந்து, உயர்ந்த அந்த மன வாழ்க்கையிலிருந்து உடல் வாழ்க்கை உடல் வாழ்க்கையாக நம்ம இறங்கிட்டோம். சொர்க்க வாழ்க்கையிலிருந்து இந்த வேதனையான வாழ்க்கைக்குள்ள நம்ம இறங்கிட்டோம். இப்ப யார் இறைவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்கிறாரோ, இறை செய்தின்னு உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார். இறை செய்தின்னு சொன்னதுனால இல்ல, நன்மையான ஒரு செய்தியை பின்பற்றி கெட்டவற்றை விலக்கி யார் வருகிறாரோ அந்த செய்தி இறைவனிடமிருந்து வருகிறது அப்படின்னு விளங்கி யார் மனதின் பக்கம் திரும்புகிறார்களோ, தன்னுடைய மனதின் பக்கம் திரும்புகிறாரோ, அவர்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. நம்ம அவர் அப்படி வாழ்ந்தாருங்கிறது ஒரு அத்தாட்சி. மனசுல வாழ்ந்தாங்கன்னு ஒரு அத்தாட்சி அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க இப்ப பாருங்க, அது ம். செய்தி. இப்ராஹிம்னு நீங்க சொல்றீங்க, அது செய்தி. சரி. அந்த குணத்துடன் வாழக்கூடிய உங்களோட பாருங்க, உங்களோட ஒவ்வொரு பெயரும் சொல்லப்படும் போது அது ஒரு குணத்தை அறிவிக்கிறது. அந்த குணத்தை நீங்க சாட்சியா பாருங்க. அதுல அந்த நல்லதுதான் குணம். அந்த நல்லதை பாருங்க, அது சாட்சியா இருக்கிறாங்க. அந்த நன்மைக்கு சாட்சியா இருக்கு. மறைவானது அது. ம். நீங்கள் உணர்ந்தாதான். வெளிப்படையா பாக்குறது இல்லை, வெளிப்படையா நீங்க காட்டுறதும் இல்லை. உங்க மனசு எப்படி நீங்க காட்டுவீங்க? இல்லையா? அப்ப குணம் மனதோடு தொடர்புடையது. நீங்க குணத்தோடு வாழணும்னு விரும்பும்போது அதை அடையாளம் காண்பீங்க. அவருடைய அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள். சரியா? அப்ப என்ன அடையாளம்? மனதின் அடையாளத்தை, உடலின் அடையாளம் இல்லை, மனதின் அடையாளம். மன வாழ்க்கை வாழணும்னு நம்ம விரும்பும் பொழுது, எந்த அமைப்பில் நாம் படைக்கப்பட்டோமோ நிலையான அந்த வாழ்க்கை, அந்த மன வாழ்க்கைக்கு வாங்க. அப்பதான் அடையாளம் நீங்க பார்ப்பீங்க. சரியா? ஒவ்வொன்றும் இறைவனுடைய அனுமதி. புரியுதாப்பா? ம். எப்படின்னு புரியுதா? நல்லதுதான் புரியுதுங்க. அனுமதிக்கிறான். நீங்க மறுக்கலாம். மறுத்தீங்கன்னா அந்த மறுப்புக்குரியது உங்களுக்கு வந்து சேருகிறது. நீங்கள் அதை விரும்புறீங்க. இப்போ அதனுடைய கஷ்டத்திலாவது நீங்கள் இது வேண்டாம் கேட்கணுங்கிறக்காக எடுத்து சொல்லப்பட்டது. இது கூடாது, இது கெட்டது அப்படின்னு நமக்கு அறிவித்தது நன்மை. நீங்க அதை மறுத்தீங்க, இப்ப கெட்டது. சரியா? இறைவன் நன்மை படைக்கின்ற நிலையானதை. மன வாழ்க்கையிலிருந்து உடலுக்காக பொருளுக்கானதாக நம்ம இறங்கும் போது, அருள்ல இருந்து பொருளா நம்ம இறங்கும் பொழுது, இப்போ அருளும் பொருளும் வித்தியாசம் பார்க்க தெரியாம நாம் கேட்கக்கூடியவர்களும் ரெண்டையும் குழப்பமாக பதிலாக அறிவித்து, உடல் எது மனம் எது அப்படின்னு, நான் என்பதே உடல்னு சொல்லி இல்லை, நான் என்பது மனம். ஏன் உடல் இல்லைன்னு சொல்றோம்? அது அழிந்து விடுவதன் காரணமாக ஒண்ணு தெளிவு வரும்போது என்ன பண்றோம்? நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். இறைவன் அறிவிக்கின்றான், மனதை என்றென்று வாழக்கூடியது மனம், உடல் அழியும். அதன் காரணமாக நீங்கள் திருந்துங்கள் சொல்றாங்க. என்னிடம் திரும்புங்கள், நீங்கள் திருந்த என்னிடம் திரும்புங்கள் சொல்ற. இறைவனிடம் திரும்புங்கள், உங்கள் மனதின் பக்கம் திரும்புங்கள் சொல்ல. அங்க திரும்புங்க ஒவ்வொருத்தரும், வேறு எங்கும் இல்லை. என்னிடமே நீங்கள் மீள வேண்டி இருக்கிறது என்று என்பது இறைவாக்கு. அப்ப எங்க என்னிடமே மீளுதல்? இறைவனிடம் மீளுதல்னு என்ன? மனதின் பக்கம் திரும்புதல். ஒவ்வொருவரும் தன் மனதின் பக்கம் திரும்புதல். நீங்க எங்கிருந்தாலும் நன்மையை கவனத்தோட இருக்கிறீங்க, அதான் இறைவனை நோக்கியவராக இருக்கிறீங்க. நல்லதை கவனிச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசு. சரியா? இப்ப என்ன கேள்வி பாருங்க.
அப்போ வார்த்தைகள் வந்து இறைவனோடதுன்னு சொல்றது அதுவும் ஒரு இது. ஒரு ம். சொல்லுமே மனதிற்குரியதாக ஆகும்போது அது இறைவனதாக மாறும். சரியா? மனதிற்குரியதாக, ம். ம். பொருளுக்குரியதாக, அதாவது அருளுக்குரியதாக ஆகும்போது இறைவனுடையதாக மாறுது. ம். பொருளுக்குரியதாக நீங்க ஆக்கிக் கொள்ளும் போது, இப்போ உங்களுடையதாக நீங்க ஆக்கிக்கிட்டீங்க. நீங்க ஆக்கிக்கிட்டீங்க. நல்ல ம். எண்ணம் அதுல இருந்தது அப்படின்னா அது இறைவனுக்குரியது. இறைவன் உங்களுக்கு அறிவித்து தந்தது. அதன்படி நீங்க சரி. நீங்கள் தனித்துதான். உங்களுடைய உலகத்தில் நீங்கள் தனித்துதான். உங்களுடைய உலகத்தில் ஒவ்வொருடைய உலகத்திலும் அவருடைய தாய் தந்தையர் வந்து செல்கின்றனர். மனைவி கணவன் வந்து செல்கின்றனர். பிள்ளைகள் வந்து செல்கின்றனர். ம். சகோதர நண்பர்கள் சகோதர சகோதரிகள் வந்து செல்கின்றனர். நண்பர்கள் வந்து செல்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு தனித்தனி உலகம் இருக்கிறது. அவர்களுக்குரிய உலகம். தனித்தே நீங்கள் வந்தீர்கள், தனித்தே நீங்கள் செல்வீர்கள். யார் ஒருவரும் தனித்தனியான உலகம் ஒவ்வொருவருக்கும். சரியா? உங்க உலகத்துல நீங்க யாரோட போட்டி போட? நீங்க மட்டும்தானே. எதுக்கு போட்டி போடணும்? இன்னொருத்தர் மாதிரி ஏன் வரணும் நீங்க? நீங்க தனித்தன்மையாக படைக்கப்பட்ட நீங்க எதுக்கு இன்னொருத்தவங்க மாதிரி? உங்களை தனித்தன்மையா படைச்சிருக்கானே அந்த தனித்தன்மையை நீங்க உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க கொடுக்கணும் இல்லையா? எந்த ஒன்றையும் வீணாக அவன் படைக்கவில்லை. அந்த நன்மைகளில் நாம் இருந்தால் இறைவன் உண்மையை படைத்திருக்கின்றான் என்றது அப்படின்னு நமக்கு புரியும். நல்லது நம்ம இருந்தோம்னா. கெட்டதில் ஆகும்போது எல்லாம் ஒண்ணா கலந்துட்டீங்க. கலந்தாச்சுன்னா கெட்டது இல்லையா? கலப்படம். தூய்மை இல்லை. நாம் தனித்திருக்கும் போது தூய்மை. உணர்றதானே, அந்த உண்மைக்கு வர்றதானே. நீங்க நல்லது செய்யும்போது, நல்லது நீங்க ஏத்துக்கும் போது உங்ககிட்ட இருந்து விளைகிறதும் நல்லதுதான். மற்றவர்களுக்கும் அது நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுங்கள் என்பது இறைவாக்கு. அப்ப நம்ம எந்த எந்த அமைப்புல படைக்கப்பட்டிருக்கோமோ, என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ மனசுல நல்லத்தனம் இருக்கு இல்லையா? நல்லதை எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அத அத நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க நிலையில அதை கொடுக்கவும் செய்யணும். எந்த கஞ்சத்தனமும் இல்லை. இறைவனம் இருந்துங்கிற எண்ணம் வரும்போது எந்த கஞ்சத்தனமும் இல்லை. என்னுடையதுன்னு நீ சொல்லிட்டா கஞ்சத்தனம் பண்றோம். சரியா? ம். இப்ப என்ன கேள்வி? ஐயா, ஒரு விஷயம், ஒரு செயல் நம்ம செய்யறோம். அது வந்து இப்போ பெரும்பாலும் எப்படி சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, இது செஞ்சா நெறைய வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த செயல்ல ஈடுபடுறோம். அது இல்லாம இப்ப நம்மளா ஒரு செயல் இது இது நல்லபடியா இருக்கு அப்படின்னு உணர்ந்து செய்றோம். இது 2க்கும் உடல்லயும், மனசுலயும் என்ன தாக்கம் இருக்கும் ஐயா? இப்போ என்னன்னா, அடுத்தவங்க சொல்லி செய்யற ஒரு பொருளுக்காக செய்யற செயலுக்கும், நம்ம உணர்ந்து செய்யற விஷயத்துக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? உடல் ரீதியாவும், மன ரீதியாவும். இன்னொருத்தங்க சொல்றது அப்படியே செய்றீங்க இல்லையா? உங்கள் இறைவன் அறிவித்ததை கூட அவன் நன்மையை நான் அறிவித்தது நன்மை. அது நன்மைன்னு விளங்கி செய்ய சொல்றான். இப்போ ஒரு மனிதன் அறிவிக்கின்றார். சரியா? அவர் அறிவிக்கும் போது இவர் சொல்வது சரியா? அதை சொல்பவர் யாராகவும் இருக்கலாம். குடும்பத்தினரா யாராக இருக்கலாம். நண்பர்கள் யாராக இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராக இருக்கலாம். இல்லையா? அவர்கள் சொல்வது சரிதானான்னு சிந்திச்சு செயல்படும் போது நீங்கள் எந்த அமைப்பில் உங்கள் இறைவன் உங்களை படைத்தாலும் நீங்கள் இருக்கிறீர்கள். சொன்னது சரியா? நல்லது செய்யும் பொழுது அது இறைவனுடைய வாக்கு தானே. நல்லதுக்கு தானே. நல்லதுன்னு அவர் சொன்னதுனால இல்ல. நல்லதுன்னு எல்லாரும் சொன்னதுனால இல்ல. நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்கள் மனதிற்கு அமைதி ஏற்படுத்துகிறது. உங்கள் மனதில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தவில்லை. எந்த கவலையோ, பயத்தையோ, எந்த போட்டியோ, பொறாமையோ, பெருமையோ ஏற்படுத்தவில்லை அந்த காரியம். அது உடைமை கொண்டாடவும் சொல்லவில்லை. இப்போது நல்லதுன்னு உணர்றீங்க நீங்க. மனசுக்கு அமைதி கொடுக்குது. ம். சரிங்க. நல்லது யாவும் இறைவனம் இருந்துங்கிற அந்த தெளிவுக்கு வாங்கம்மா. நல்லது யார் சொன்னாலும் சரி, அது இறைவனுடையது. அவங்களுடையதுன்னு சொல்லாதீங்க. நல்லது இறைவனுடையது. அப்போ ஒரு மனிதன் நன்மையை செய்யறான் அப்படின்னா, இறைவன் அளித்ததிலிருந்து அவன் கொடுக்குறான். இறைவன் எதை அவர்களுக்கு கொடுத்தானோ அதை கொடுக்கின்றார். அப்ப இறைவனை தானே நினைவு வரணும்.
அப்படி கொடுக்கும்போது அந்த மனிதரோடு நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்கள், நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இப்ப இறைவன் உங்களை சேர்த்து வைக்கின்றான். உங்கள் இருவரையும், உங்கள் மூவரையும், நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, உங்களை அவன் சேர்த்து வைக்கின்றான். நீங்கள் நல்லதை கொண்டு வாழ்ந்து நல்லதை கொடுத்து வரும் பொழுது, ஒவ்வொருவரும் கொடுத்து வரும் இறைவன் உங்களை ஒன்று சேர்க்கிறார். புரியுதா? புரியுதுங்க. நல்லதுல இருந்து வாங்க. நல்லதுல நீங்க இருந்து வரும்போது உங்க மனசு அமைதியா இருக்கும். உங்களுடைய இருதயத்துடைய இயக்கம் சீராக இருக்கு. உங்களுடைய தேவைக்கேற்ப இருக்கு. உங்களுடைய சுவாசம் சீராக இருக்கு. நல்லதுல நீங்க இருக்கும்போது சீராக இருக்கக்கூடிய சுவாசத்தையும் சீராக இயங்கக்கூடிய இருதயத்தையும் நீங்கள் வேறு என்ன செய்கிறீர்கள்? என்ன பண்ணணும்? அதான் சீரா இருக்கு இல்லையா? அப்ப அது சீரா இருக்கும்போது என்ன செய்ய விரும்புறீங்க? நல்லதுல நீங்க இருக்கும்போது சீரமையும். உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடலும், உடலை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அது சீராகலன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அது சீராகும்னா நல்லதுல வாங்க. நல்லதுல வரும்போது அது சீராகும். நல்லது எங்கிருப்பினும், எங்கிருந்து வந்தாலும் அது இறைவனுடையதுன்னு எடுத்துக்குவாங்க. எந்த ஒன்றிற்கும் அதை உரிமையாக்காதீர்கள். எவரொருவருக்கும் உரிமை இல்லை இறைவனை தவிர. The none but him. அவனை தவிர இல்லை. எந்த ஒரு நன்மைக்கும் அவனை தவிர இல்லை. சரியா? சரிங்க. அப்ப எல்லாம் இறைவனுடைய சொல்லும் போது உங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, புகழும் இல்லை. நீங்கள் ஏன் யாரொருவரையும் எந்த ஒன்றையும் புகழ்கிறீர்கள்? ஒரு ஒரு மலர் நறுமணம் தருது அப்படின்னா என் இறைவனுடைய படைத்தார். என் இறைவன் படைப்பாளன். அவ்வளவு அழகா படைச்சிருக்காங்க இல்லையா? இறைவனை நினைவு பாருங்க. மலரை போற்றாதீர்கள். சரியா? மலர் தன் இறைவன் அனுமதி கொண்டு அழகாக மனம் வீசுகிறது. எந்த ஒன்றையும் நீங்கள் புகழ்வதற்கு இல்லை, பெருமைப்படுத்துவதற்கு இல்லை. உங்கள் இறைவனை மட்டுமே. படைப்பாளன் அவர். ஒவ்வொருவரும் அவ்விதமே படைப்பாளனை புகழ வேண்டியவர்கள், அதாவது உணர வேண்டியுள்ளார். புகழ்றதுன்னு அவர் சொல்லிட்டே இருக்கிறது இல்லை. அழகானதுன்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் இறைவனை நினைவு கொள்ள வேண்டும். மனசுல உணர்ந்து கொள்ளணும். இறைவன் சொல்லும் போது நீங்க அதை கொடுப்பீங்க. இல்லைன்னா இது எனக்கு மட்டும் யாரும் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேங்க. இந்த பூ நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கொடுக்க கூட மாட்டேங்குது. அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. கொடுக்க கூட மனசு வராது. உங்களுடையதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இறைவன் கொடுத்ததுன்னு இருக்கும்போது நீங்க கொடுக்க கொடுக்காது, உருவாக்கிட்டே இருக்கும். கொடுத்ததிலிருந்து கொடுங்கன்னு சொல்றான் படைச்சவங்க. சரியா? அப்ப நன்மையை தான் கொடுக்கணும். நன்மைன்னு உணர்ந்து நன்மையை நீங்க ஏற்றுக்கொண்டு அதில் நீங்கள் மனம் வீசுங்கள். ஒவ்வொருவரும் இது படிப்படியாக வாழ்நாள்ல இதை பற்றி நாம் அறிவிக்கப்படாத நிலையில் இப்பொழுது நம்ம கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து வா நம்ம இதோட பாதையில பயணம் செய்வோம். ஒவ்வொருவரும் விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பியவர்கள் மறுக்கட்டும். யாவும் இறைவனுடையது. சரியா? ஐயா, ஒரு புரிதல் இருக்கு. அது சரியான்னு சொல்லுங்க. இப்போ முன்னாடி எல்லாம் ஒரு இப்போ பணத்துக்காகவோ இல்ல செயலுக்காகவோ ஒரு மனுஷனை பெருமைப்படுத்தும் போது அதுல மறைஞ்சு போயிடுற மாதிரி அதுல ஒண்ணு பெருமை வரும், இல்லாட்டி தாழ்வு மனப்பான்மை வரும். இப்போ வந்து அந்த அந்த பெருமைப்படுத்துற மனுஷன் வந்து அவங்களோட மைண்ட் அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணிருக்கு. எப்படின்னா, இப்போ அவர் வந்து பணம் நிறைய இருந்தா ரொம்ப நல்லா வாழலாம், இல்ல நல்ல திறமை இருந்தா ரொம்ப நல்லா வாழலாம் அப்படின்னு அவரோட மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கு. அதனால அவர் அப்படி அதை மிகைப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பணம் நிறைய இருந்தான்னு சொன்னா நீங்க என்ன ஆக்கிட்டீங்க? அப்போ பொருளாக்கிட்டீங்க இல்லையா? பணம் நிறைய இருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு இல்லாம ஆக்கிட்டீங்க. அப்படித்தானே? அதானே? இப்ப எப்படி சரி, இந்த உலகத்தை நம்ம உருவாக்கல. நமக்கு முன்னாடி இருந்தே நடந்துக்கிட்டே வருது. அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப திரும்பங்க, எனக்கு எதற்காக பணம்னு விளங்கிட்டு, பணம் எனக்கு வாழ்க்கை தருதான்னு விளங்கிட்டு, எனக்கு தேவைக்கு வேணும். அப்ப தேவைக்கு அதை உருவாக்குங்க. எது உங்களை பணக்காரனை காட்டுது அப்படின்னா நீங்க சேர்த்து வச்சிருக்க. சரியா? அவன் மீத படுத்தல, நீங்க சேர்த்து வச்சிருக்க. ஒன்று சுற்று பெற வேண்டும். சுற்று பெற்றால்
நீங்கள் வந்து உயிரோட்டமா இருக்கணும். சுற்று பெறல அப்படின்னா கெடுதி விளைவிக்கும். நீங்க ஒண்ணு சம்பாதிக்கிறீங்க, அதை கொடுக்குறீங்க. இறைவன் சம்பாதிக்கிறீங்கன்னா இறைவன் கொடுத்ததுன்னு அர்த்தம். நன்மையை கொண்டு நீங்கள் சம்பாதித்தது, அதை நீங்க கொடுக்கவும் சரி. இப்படி வர போக வர போக, அதாவது உங்களுக்கு அருளாக வருகிறது, அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். எந்த கேடும் இல்லை. ஒவ்வொருவரும் அவ்விதமே, ஒவ்வொருத்தரும் வர்றதை கொடுத்துட்டே இருக்கிறார், கொடுத்துட்டே இருக்கார். அவர் தேவைகளுக்காக அதை பயன்படுத்திட்டே இருக்கிறார். நீங்க பயன்படுத்தல, அப்படியே வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு கெடுதி. உங்கள் உடலிலும் உணவு உள்ளே போக வேண்டும் இல்லையா? சாப்பாடு நீங்க சாப்பிடணும், விரும்பணும், சாப்பாடு சாப்பிடணும், கழிவு வெளியேறணும். ஒரு சுழற்சி அது வருகிறது, உங்களுடைய ஆற்றலை கொடுத்து விட்டு வெளியேறுகிறது. அந்த பொருளானது வெளியேறுகிறது. தண்ணி குடிக்கிறீங்க, காற்றை சுவாசிக்கிறீங்க, உணவு உட்கொள்றீங்க. அதனுடைய ஆற்றலை உடலானது எடுத்துக்கொண்டு, உயிரானது எடுத்துக்கொண்டு உடலை விட்டு அந்த பொருள் வெளியேறுகிறது. வெளியேறணும். அப்படி வெளியேறாம உள்ள தங்குச்சு அப்படின்னா அதுதான் நோய். அதுதான் நோய். நீங்க ஒண்ணு சேர்த்து வைக்கிறீங்க, பயன்படல, சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது நோய் உங்களுக்கு. அதான் கேடு உங்களுக்கு. உங்களுக்குள் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுதான். அப்ப ஒவ்வொரு நாளும் இறுதி வரை உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணும். நீங்க என்ன செய்றீங்க, எனக்கு இத்தனை வயசுக்குள்ள நான் சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட போறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுறது இல்லை. இல்லை, நீங்கள் நோயாளிகளாக ஆகிவிடுவீர்கள். சுற்று பெற வேண்டும், பொருள்கள் சுற்று பெற வேண்டும், உங்கள் உயிரினை இயங்க வேண்டும், எந்த ஒன்றும் இயங்க வேண்டும். சரியா? அதை அறிவிக்கிறது ஒவ்வொன்றும். சுழற்சி ஏன் காட்டப்படுது? ஒவ்வொன்றும் உணவு நமக்குள்ள போகணுமா, அது ஆற்றல் எடுத்துக்கொண்டு கழிவுகள் வெளியேற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டீர்கள் அர்த்தம். நோய்வாய்ப்பட்டு விட்டீர்கள் அர்த்தம். மனதிலும் அவ்விதமே. மனசுல இருக்கக்கூடிய அந்த கேடு உடல்ல உங்களுக்கு தெரியுது, அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வரும். இதை இவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாம் அனைவரும், நான் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா எல்லாத்துக்கும் அந்த கஷ்டம் வரட்டும்ங்கிற எண்ணம் கொண்டவர்களை பின்பற்றுகிறோம் நாம். எனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், அந்த நன்மையை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், எந்த கஷ்டமும் அவருக்கு வர வேண்டாம். இப்ப என்ன கேள்வி இருக்கு? அவன் மிகுதப்படுத்துவதே சிறந்தது. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கொடுக்கப்படுது, ஒன்று கொடுக்கப்படுது, நீங்க அதை பயன்படுத்துறீங்க. கொடுக்கப்பட்டது பயன்படுத்துறது போக இன்னும் மிகுதம் இருக்கிறது. அவன் மிகுதப்படுத்துது. சாப்பிடுறோம்ப்பா, சாப்பிடும்போது உணவு நமக்கு சத்து கிடக்குது, அந்த சத்து அதிகம் பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் அதிகமாகவே இருக்கு. அது என்ன வந்து உடலானது சேர்த்து வைக்குது, கொழுப்பா சேர்த்து வைக்குது, சதையாக சேர்த்து வைக்குது. நல்லது நல்லதை உடல் சேர்த்து வைக்கும் பொழுது, உயிரானது அதை சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு கெடுதி செய்யாது. கெட்டது ஆக அது மாறிடுச்சு அப்படின்னா, கெட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க சேர்த்து வச்சீங்க, அதை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. உயிரானது சேர்த்து வைப்பது ஒன்று, நீங்கள் அதை கழிவு வெளியேறாம நீங்க காரியம் செஞ்சுட்டே இருக்கீங்க. உடனுடைய சமிஞ்சைகளை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் செய்யும் பொழுது கெட்டது உடம்புல தேங்குது, அதுதான் உங்களுக்கு கஷ்டம். கெட்டது தங்குது உங்களுக்கு உடல்ல, மனசுலயும் அது போல. என்னுடையது நீங்க சொல்றீங்கன்னா கெட்டது ஆயிடுச்சுன்னு இறைவனுடையது. ஒவ்வொன்றும் இறைவனுடையது. உன்னுடையதுங்கிற உங்களுடையதுங்கிறத நீங்க யாருடையதுன்னு சொன்னாலும் சரி, எங்க அப்பாவுடையது, எங்க அம்மாவுடையது, எங்க அண்ணனுடையது, கணவனுடையது, மனைவியுடையது, பிள்ளையுடையது அப்படி சொன்னீங்கன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். உங்களுடையதுன்னு சொல்றீங்கன்னா இறைவனுடையதுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. அந்த எண்ணத்துக்கு முதல்ல வாங்க. படிப்படியாக அந்த புரிதல்ல வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரிதல் என்ன அப்படின்னு விளங்கி கொஞ்சமா வாங்க. பூமியில சமாதானத்தை ஏற்படும்படி காரியம் செஞ்சுட்டு வரணும். பூமியில சமாதானத்தை ஏற்படும்படி, பூமியில ஒவ்வொருத்தரையும் பூமியில இல்லையா, ஒவ்வொருத்தரும் வாழ்றீங்க. முதல்ல அவருடைய உலகத்துல யாரா இருக்கா, அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்க, நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே சமாதானம் ஏற்படும்படி செஞ்சுட்டு வாங்க. இறைவன் உங்களுடைய மனதை பார்க்கின்றார், மனிதர்களோ உங்களுடைய உடலை பார்க்கின்றார். இறைவன் மனதை பார்க்கின்றார். உணர்வு பெற்ற மனிதரும் மனதை பார்க்கின்றார். அப்ப நம்ம மனசை பார்க்கக்கூடியவங்களாக வரணும். அப்ப அதுக்கு தெளிவு வேணும். உடல் மனம் என்ன அப்படின்றது அது தெளிவு வேணும். ஒவ்வொன்றை பற்றிய தெளிவு எனக்கு வர வேண்டும். கேட்டுக்கிட்டேன், ஆனா எனக்கு இயற்கையா இன்னும் வரல. எனக்கு உள்ளத்துல அது இறங்கணும், அந்த விஷயம் எனக்கு புரியணும். புரிந்ததை நான் வாழ்றதுல கூட பல நேரங்களில் தடை இருக்கு.
அந்த அளவுக்கு அறிவியல முயற்சி இருக்கும். அதாவது அறிவுன்னு சொல்லும்போது உடலை கொண்டு, உடலை பற்றிய அறிவு, பொருளை பற்றிய அறிவுல முயற்சி இருக்கு நமக்கு. அது குறைந்து அருள், அருளை பற்றிய அந்த புரிதல் நான் அதிகரிக்கணும். ஒவ்வொருத்தரும் அதிகரிக்கணும். படிப்படியா நிகழ்ந்து இறைவன் பொறுமையா இருக்கின்றார். தெரியுமா? இப்ப என்ன கேள்வி இருக்கு? யார் ஒருத்தருக்கும் ஹலோ. சொல்லுங்க. இப்போ வந்து மனசின் பக்கம் திரும்புறதுன்னா அமைதியின் பக்கம் திரும்புறது, சமாதானத்தின் பக்கம் திரும்புறது. இப்போ மூளையில வந்து கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், அது உணர்ச்சி. இது வேண்டாமேன்ட்டு உணர்வு பக்கம் திரும்புறது தான் மனதின் பக்கம் திரும்புறது. கரெக்டு தானே? நல்லது. நல்லது. பக்கம் எது நல்லதுன்னு அறிந்து அங்க திரும்புங்க. எது நல்லது அப்படின்னு அறிந்து அங்க திரும்புறதா மனதின் பக்கம் திரும்புறது. உங்களுக்குள்ளதான் திரும்புறீங்க. யார்கிட்டையும் நீங்க கேட்கல. உங்களுக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. கணவன் மனைவி 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கூட உங்க மனசுல என்ன இருக்குங்கிற எண்ணத்தோட பேசுங்க. மனசு ம். கவனிச்சவங்களா பேசுங்க. நல்ல எண்ணத்தோட பேசுறீங்களா? இல்ல அதற்கு மாறான எண்ணத்தோட பேசுறீங்களா? அதை கவனிங்க. இறைவனோட தான் நீங்க இருக்கிறீங்க. இறை உணர்வுல தான் நீங்க இருக்கிறீங்க. தியானத்துல தான் இருக்கிறீங்க. கவனித்து நீங்கள் காரியம் செய்றீங்க. தியானத்தோட இருக்கிறீங்க. ஒரு பேச்சு கூட சரியா? ம். பட் பெரும்பாலும் உணர்ச்சியில தான் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ இப்போ வர கிளாஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து மனதின் பக்கம் அதிகமா பேசுறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் உயர்ந்திருக்கும்னு அர்த்தமா? எப்படி எடுத்துக்கலாம் அது? இந்த அதான அறிவிப்பு நிலையானது பக்கம் தானே எல்லாரும். ம். நிலையானதை ஒவ்வொருத்தரும் விரும்புறோம். அந்த நிலையானது மனம். நாம் என்பது மனம் அழியாதது. அப்போ பிரிச்சு காட்டப்படுது. மனசு, அருள் என்ன, பொருள் என்னன்னு பிரிச்சு காட்டப்படும் போது இது நிர்பந்தம் இல்லை. ஒவ்வொரு யார் விளங்கிக்கிட்டீங்களோ அவங்க மனசின் பக்கம் திரும்புறாங்க. அவங்க மனசின் பக்கம் திரும்புறாங்க. யார் பக்கம் இல்லை. அப்போ ஒவ்வொருவரையும் அவருடைய மனதின் பாதையில் திருப்பப்படுது. உண்மையை எடுத்து சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் தன்னை பாக்குறீங்க, மனசு பக்கம் திரும்புறீங்க. அதானே வேண்டும். ஒவ்வொருத்தரும் நிலையான வாழ்க்கை வேணும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் மனதின் பக்கம் திரும்பணும். அதுதான் உண்மை. அதனால புரியுது. மனதின் பக்கம் திரும்பணும். பட் சாதாரணமா ஒரு ட்ரெஸ் போட்டாலும் மனசுல உருவம் வருது. அது என்ன பண்றது? வரட்டும். நல்லதா இருக்கான்னு பாருங்க. ஓ, நீங்க நிலையான ட்ரெஸ் பண்ணணும். போடுறீங்கப்பா, நல்லா இருக்கு. உங்க மனசுக்கு நல்லா இருக்கு. நீங்க ம். எல்லாரையும் விட எல்லாரும் என்னைய பார்த்து கேட்கணும், எல்லாரும் என்னைய புகழணும், அந்த எண்ணத்தோட இல்ல. நீங்க ஆமா ஆமா, அது தப்பு. உங்கள் ஆடை உங்களுக்கு அலங்காரமாக இல்லையா? ஆனா ம். அதை நீங்க மற்றவங்க பார்த்து பெருமைப்படணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பெருமையா வரணுங்கிறதுக்காக பயன்படுத்தாதீங்க. உங்கள் ஆடை உங்களுக்கு அழகுக்காகவும் இல்லையா, உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன காரியம் செய்றீங்களோ அதற்குரியது. விதவிதமாக படைத்திருக்கின்றார். அதை கொண்டு பெருமைப்படாதீங்க. ஆடை உங்களை பாதுகாக்கிறது. உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்குது. நீங்க உடுத்திருக்க ஆடையும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுல்ல. நீங்க ஒரு வேலை செய்யும்போது இந்த வேலை செய்யணும். உங்களுடைய ஆடையை தூக்கிக்கிட்டே அலையக்கூடாது. வேலை செய்யக்கூடாது. என்ன காரியம் நீங்க செய்யலாம் அந்த காரியத்திற்கு அந்த ஆடை, நீங்கள் உடுத்திருக்க ஆடை உங்களுக்கு உதவ வேண்டும். ஆடையை உங்களுக்கு இடைஞ்சா இருக்கக்கூடாதுல்ல இல்லையா? ஆமா ஆமா. சொல்லுங்க. அப்போ நம்ம வந்து அம்பானி, அதானி அவங்கள வந்து கடைக்குன்னு கொண்டு பார்க்கவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். அப்படி எடுத்துக்கலாம்ல. அவங்க சம்பாதிக்கிறாங்களே, அவங்க நீங்க சொன்னாங்க இல்லையா, மைண்ட் செட்டை வந்து அவங்கள அப்படி இருக்குது. சம்பாதிச்சாதான் வாழ்க்கை உண்டு அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து கடைக்குன்னு கொண்டு பார்க்க வேண்டாம். இப்போ யாரோ ஒருத்தர் பேர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அவருக்கு என்ன 1000 கையா இருக்கு? 2 கை தான் இருக்கு. நீங்க தானே அவங்களுக்காக உழைக்கிறீங்க. ஆமா. அப்புறம் எப்படி அவங்கள சொல்றீங்க? நம்ம அடுத்தவங்க பக்கம் போகவே வேண்டாம். அது குற்றம் குறையாக நாம் செய்ய வேண்டாம். அவர்களுக்குரிய பாடம் நிகழும். யார் ஒருவருக்கும் அவரவர்கள் செய்ததற்குரிய பாடம் நிகழும். அவர்கள் திருந்துவதற்காக. ம் ம். திருந்தவில்லை என்றால் அதற்குரிய கூலியும் உண்டு ஒவ்வொருவருக்கும். நீங்க எதுக்கு அங்க போகணும்? நம்ம உள்பக்கம் திரும்பிடணும். யூ டர்ன். தன் பாதையில் திரும்புங்கள். அதுல நீங்க சும்மா ம். இருக்கல. நீங்க நன்மை தானே செய்யறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா செய்றீங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு மண்ணை பற்றிய அறிவு இருந்தால் மண்ணில் என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் செய்வீர்கள். அது உங்களுக்கும் நல்லது, மற்றவருக்கும் நல்லது இல்லையா? ஒரு விதை போடுறீங்க, அதை பற்றி தெரியுது உங்களுக்கு. அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அருள். அதை நீங்க பயன்படுத்துறீங்க. அதுல இருந்து பல மடங்கு விளைச்சல் வருது. உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை. நீங்களும் பயன்படுத்துறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க.
இப்படி ஒவ்வொன்றும் நம்ம கொடுக்கப்பட்ட அறிவு நமக்கும் பயன்படும், மற்றவருக்கும் பயன்படும். மனிதரை மதிப்போராய் இருக்க வேண்டும். நம்ம மனுஷங்களை மதிக்கணும், நம்மோடு வாழக்கூடிய மனுஷங்களை மதிக்கணும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்? நம்மோடு யாரு இல்லையோ அவங்களதான் மதிச்சுக்கிட்டு இருக்கோம். யார் நம்மை விட்டும் சென்று விட்டார்களோ, அவருடைய உடல் அவர்களை விட்டும் நீங்கி விட்டதோ, அவங்களதான் மதிச்சுக்கிட்டு இருக்கோம். உடல் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம மதிக்கிறது இல்லையா? ம். அதுக்கு வாங்க ஆமா. ஒருத்தரும் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதனை மதிக்கக்கூடியவங்களாக நம்ம வருவோம். அவங்க மதிக்கலைன்னா அதற்குரிய கேடு அவர்களுக்கு. நம்ம செய்வோம், அடுத்தவங்களுக்கு குற்றம் கூற வேண்டாம். இதெல்லாம் அறிவு எந்த அளவுக்கு தடை செய்யும்னு தெரியாமல இல்ல, தடை செய்யும். கஷ்டமா இருக்கும், உணர ஆரம்பிங்க. அந்த அடுத்த மேல பொறாமப்பட்டு போட்டி போட்டு அடுத்த முன்னாடி பெருமையா இருந்து ஒரு நன்மையும் இல்லைன்னு நீங்க எப்ப விளங்கிக்கிறீங்களோ அப்பதான் நன்மைகள் உங்களுக்கு. மனதின் வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும், மனமிக்க வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும். சரியா? நல்ல புரியுது. அதான் மறந்துடுறோம். அதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உடனே மறந்துடுறோம். இப்ப நீங்க அதான் இருக்கீங்க நம்மோடு இல்லையா? ம். மறந்துடுறோம். அதுக்காகத்தான் நம்மோடு வாழக்கூடியவங்கள்ல யார் நமக்கு நினைவூட்டுவார்களோ அவரோட தொடர்போடு இருக்கிறோம். யார் நமக்கு ம். நினைவூட்டுவாங்களோ அவரோட தொடர்புல இருக்க வேண்டியிருக்கு. அவர்கள் நம்முடைய தோழர்களாக இருக்க வேண்டியிருக்கு. ஒருவர் மற்றவருக்கு அவர்கள் மறக்கும் பொழுது நினைவூட்டக்கூடியவர்களாக இல்லையா? ஆமா. எப்போ உங்க நன்மையை ஒருத்தர் விரும்புகிறார்களோ அவர்கள் உங்களுக்கு தோழர். அவர்கள் யாராகவும் இருக்கலாம். உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்கள் கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நண்பராக, உறவாக, எந்த ஒன்றாக அவர் இருக்கலாம். உங்கள் நன்மையை விரும்பினால் அவர்கள் உங்களுக்கு தோழர், உங்களுடைய தோழர். சரியா? புரியுது. ஒவ்வொருவரும் மற்றவருக்கு தோழராக, அதாவது கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கு. சரியா? தோழமையோடு இருக்கிறாங்க. வழக்கரம் மலக்கரம், நன்மையை விரும்பக்கூடியவர்கள். சரியா? வேற என்ன கேள்வி? 2:9 என்ன கேள்வி? தம்மை தாமே. ஓகே, சரி. அவர்கள் இறைவனையும் அல்லாஹையும் நம்பிக்கை கொண்டவரையும் ஏமாற்ற நினைக்கின்றனர். ஆனால் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறாரே தவிர வேறு இல்லை. எனினும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. They intend to deceive Allah and those who believe, but they deceive only themselves and they perceive not. தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹையும் அப்படின்னா இறை வாக்கையும், அதை தவிர இல்லைன்னு. எந்த வாக்கு நமக்கு வழிகாட்டுகிறதோ, எந்த செய்தி நமக்கு வழிகாட்டுகிறதோ அல்லாஹ், அதை தவிர இல்லைன்னு நம்ம உணரும் போது அந்த சொல்லுக்குரிய பொருள் அது. அதை தவிர இல்லை, அவனை தவிர இல்லை, அந்த வாக்கை தவிர இல்லை, வழிகாட்டக்கூடிய அந்த செய்தியை தவிர இல்லை. அப்போ நமக்கு ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை மறுத்தோம்னா அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள், அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றார்கள். எந்த செய்தி நமக்கு வருகிறதோ அந்த செய்திக்கு மாறாக நம்ம ஒண்ணு செய்யறோம் இல்லையா, அந்த செயலோ அந்த பேச்சோ உங்களுக்கு தெரியாமல் இல்லை, அவை உங்கள் கண்களை விட்டும் உங்கள் தோள்களை விட்டும் நீங்கள் மறைத்துக் கொள்வார்கள் இல்லையா? நீங்க பேசக்கூடிய, நீங்க செய்யக்கூடிய காரியத்தை உங்க தோல் உணருது, உங்க கண் பார்த்துதான் செய்யுது இல்லையா? அதை விட்டும் நீங்கள் மறைத்துக் கொள்வர்கள் இல்லை, அவை யாவும் உண்மையை பேசும். அப்போ அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். நீங்க மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு செய்யும் போது ஏமாத்துறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்கே வந்த அந்த செய்தியையும் இன்னும் அதை நம்பிக்கை கொள்பவர்கள். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அதை அப்படியே நம்புறாங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் சந்தேகம் கொள்ளல, ஏத்துக்கிறாங்க. நீங்க நல்லவன்னு சொல்றீங்க, நல்லதுன்னு சொல்றீங்க, நல்லதுன்னு சொன்னதுனால ஏத்துக்கிறாங்க. இப்ப அவர்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய மனம் நன்மையை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளும். நீங்க தவறா ஒன்று அடுத்தவங்களுக்கு தானே நான் ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது உங்களுடைய மனம் அதில் சக்தி குறைகிறது. அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, உங்க மனசு ஏற்றுக்கிறது இல்லை. உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க, அதனுடைய கேடுகள் உங்களுக்கு வரும். அந்த ஏமாற்றுதல் காரணமாக நீங்க அடுத்தவனை ஏமாத்த நினைக்கிறீங்க, அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு தான் அதனுடைய பாதிப்பு. நன்மைக்கு நீங்கள் சிபாரிசு செய்தால் அதனுடைய ஒரு பங்கு உண்டு.
கெட்டதுக்கு நீங்க சிபாரிசு பண்ணீங்கன்னா அதற்குரிய பங்கு உங்களுக்கு உண்டு. உங்க மனசுல எந்த எண்ணத்தோட இருக்கிறீங்களோ அந்த எண்ணத்துக்குரிய கூலி உண்டு. நீங்க சொல்றீங்க நல்லவங்களுக்கு எல்லாம் ஏன் கஷ்டம் வருது? நீங்க எதை வச்சு நல்லவங்கன்னு அடையாளம் பாக்குறீங்க? அப்படி நீங்க சொல்லும்போது உங்களை படைத்தவனை நீங்கள் குற்றம் சொல்கிறீர்கள். அடுத்தவங்களுக்கு போகாதீங்க. உங்களுக்கு என்ன நிகழுதுன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் பாருங்க. இப்ப நீங்க ஒரு கெட்ட எண்ணம் யார் மீது இருந்தால் அது உங்களை முதலில் பாதிக்கும். இன்னொருத்தவங்க மேல நீங்க கோவப்பட்டீங்கன்னா முதல்ல அது உங்களை பாதிக்கும். படுறீங்க அப்படின்னும் போதே நீங்க பொருளுக்கு வந்துட்டீங்க. அருள்ல இருந்து பொருளுக்கு வந்துட்டீங்க. முதல்ல உங்க உடம்பு அதை பாதிக்கும். உங்க உடம்ப பாதிக்கும். அந்த கோபம் யார் கோபம் கொள்கிறாரோ அவர்களை அதை பாதிக்கும். அதுதான் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நல்லது வேணும்னு விரும்புறீங்க, உங்களுக்கு நல்லது நடக்காது. உங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதி செய்ய நினைச்சீங்க, இப்போ நீங்களே ஏமாத்திட்டீங்க. உங்களுடைய நன்மைகள் போய்விடும். நீங்க அப்படி ஏமாற்றி என்ன சம்பாதிக்க நினைக்கிறீங்க? பொருளை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அருளுக்கு ஏமாற்ற வேண்டியதில்லை, பொருளுக்கு நீங்கள் ஏமாற்றுவீர்கள். அருளுக்கு கோவப்பட வேண்டியதில்லை, பொருளுக்கு நீங்கள் கோவப்படுவீர்கள். அருளில் கஞ்சத்தனம் இல்லை, பொருளில் கஞ்சத்தனம் உண்டு. எந்த எண்ணத்தோட நீங்க செய்றீங்க? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னா நீங்க சொல்லும் போது அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இறை வாக்கு நமக்கு வழிகாட்டுகிறது. என்ன வழிகாட்டுது? நல்ல விதமா வாழ்ந்துட்டு வாங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. அப்படி ஏமாத்துறீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. இறுதியாக உங்களுக்கு அருள் வேண்டும். அந்த அருள் இல்லாம போகும். உணவு உண்டு, சாப்பிட முடியல, சாப்பிட்டாச்சு, செரிமானம் ஆகல, இது எல்லாமே அருள் இல்லைன்னு அர்த்தம். இதில் நீங்கள் அருளில் உங்களால் ஒன்றும் அருளை நீங்கள் உண்டாக்கிக் கொள்பவர் இல்லை. உங்கள் மனதில் அறிவிக்கப்பட்ட செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள், அருள் அதனோட இருக்கிறது. நல்லதை நம்ம ஏத்துக்கும் போது அருள் இருக்கு. நல்லதை ஏத்துக்கல, அருள் இல்லை. இங்கே ஒவ்வொருத்தரும் தான். அது யாரையும் திருத்துறதுக்கு இல்லை, நம்ம திருந்துறதுக்கு தான். யாரையும் நம்ம திருத்துறதுக்கு இல்லை, நம்ம திருந்துறதுக்காகத்தான் புத்தகம் வழிகாட்டுகிறது. வேதம், மறை, குரான் நமக்கு வழிகாட்டுவது நாம் திருந்திக் கொள்ள. தெரியுமா? வேற என்ன உடல் கேள்வி? ரீதியா உடல் ரீதியா கண்டினியூவா ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குன்னா நம்ம இறைவனுடைய பாதையில இல்லைன்னு எடுத்துக்கலாமா? உடல் ரீதியாக ஒரு குறைன்னா ஒரு தேவை இல்லையா உங்களுக்கு? ஆமா. தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. தேவைய நிரப்பமா அப்ப வந்து கொடுத்திருக்கும் போது தேவையை நிரப்பமா கொடுத்திருக்கும் போது நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? யார் ஒருத்தருக்கும் தேவையை கொடுத்திருக்கும் போது நினைத்து பார்க்கிறார்களா? நல்லதை நம்ம இருக்கணும், கெட்டது செய்யக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது, இதெல்லாம் செய்யறோமா நம்ம நிரப்பமா கொடுத்திருக்கும் போது? அதனால ஒரு கஷ்டம் வரும்போது தொடர்ச்சியாக அது வேண்டாம். நல்லபடியா இருக்கும்போது அது வேண்டும். மற்றவர்களுக்கும் நான் இதுல இருந்து கொடுக்க வேண்டும். கொடுத்திலிருந்து கொடுத்து வாருங்கள் சொல்லும்போது கொடுத்து வரோமா? நல்லதுல கொடுக்கும்போது நான் இறைவனை நினைவுகள்னு அர்த்தம். ஆனா ஒரு கஷ்டத்தை நான் செய்தவற்றிலிருந்து ஒரு கூலி கொடுக்கப்படும் போது பெரும்பாலானவற்றை மன்னித்து அதன் அளவே ஒரு கூலி கொடுக்கப்படும் பொழுது அவனையே நினைவு வருகிறது. ஒரு துன்பம் தீண்டினால் நீங்கள் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் நினைக்கணுங்கிறது. இப்ப யாரும் தப்பு பண்ணாம இருப்பீங்க இல்லையா? இனி நம்ம சரியா இருக்கணும். இப்ப செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம். நான் செய்ய வேண்டிய காரியத்தின் மீது நான் இருக்கணும். அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம். நான் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கும் போது மனம் சீரடைய நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது மனம் சீரடைகிறது. அதாவது அருளை கவனிக்கிறீங்க, பொருள் இல்லை, அருளை கவனிக்கிறீங்க. மனம் சீரடைகிறது. இப்போ அந்த மனம் உடலை பாதுகாக்கிறது. படிப்படியா பொறுமையோட இருக்கு. தெளிவு கிடைக்கும். தெளிவை தேடுங்க. தெளிவை தேடுறதா அருளை தேடுறதா? தெளிவு, ஞானம், ஞானத்தை தேடுங்கள், தெளிவை தேடுங்கள். அதுதான் நமக்கு வழிகாட்டும். அதான் அருள். அந்த அருள் பொருளை பாதுகாக்கும், சீராக்கும், சீர்படுத்தும். படிப்படியா வாங்க. பல காலமா நீங்க கெடுத்திருக்கீங்க. இறைவன் உடனுக்குடன் நம்மளுக்கு யாரையும் தண்டிச்சிடல. அதாவது நாம் செய்ததுக்குரிய கூலி, நாம் செய்த தவறுக்குரிய கூலி உடனே வந்துடல. ஒரு காலம் வரை பொறுத்திருந்து பல பெரும்பான்மற்றை மன்னித்து அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் அதுல ஒரு பகுதியை சுவைக்கும்படி அப்படி செய்யும் போதே இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருமே பொறுமையோட வாங்க. நாம் செய்யும் தவறிலிருந்து விடுபட்டு வாங்க. ஒவ்வொன்றா விடுபட்டு வாங்க. செய்யக்கூடிய காரியம் என்ன காரியம் நம்ம செய்யணும், பொறுமையோட அமைதியோட செஞ்சுட்டு வாங்க. ஒரு உணவு உண்ணும் போது கூட பொறுமையோட அமைதியோடும், அவசர அவசரமா இல்லாம நல்ல எண்ணத்தோட ஒரு காரியம் செய்யும் போது அது உடலுக்கு ஆற்றலை தருகிறது. அந்த ஆற்றல் என்ன செய்யுது?
ஒரு ஆற்றல் நமக்கு வரும்போது அது என்ன செய்யுது? நன்மையை ஏற்றுக்கொண்டு கெட்டதை வெளியேற்றுகிறது. கெட்டது உடம்புலயே தங்கியிருக்கு. அதுதான் நீங்க ஒரு பிரச்சனையா பாக்குறீங்க. உதவி செய்யுங்க. நன்மையை ஏற்றுக்கொண்டு உதவி செய்யுங்க. கெட்டது வெளியேறதுக்கு அனுமதி செய்யுங்க. அதை தடுக்காதீங்க. ஒரு சளி வருது, வெளியேறணும் இல்லையா? நீங்க அதை நிறுத்துறதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா கெட்டதை உள்ள நிப்பாட்டுறீங்கன்னா இப்ப கெடுதி தானே ஏற்படும். பொறுமையோட இருங்க. எவ்வளவு காலம் நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம். ஒரே ஒரு சிறு விஷயமே நமக்கு தொடர்ச்சியாக இருந்தா எவ்வளவு சிரமத்தை கொடுக்கணும். ஒவ்வொன்றும் வரும்போது உறுப்புகளே பாதிக்குது. உறுப்புகளை வெட்டி எடுத்துடுறாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க. உடலின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு பாதிப்பு. முற்றிலும் அதனுடைய உயிரோடு நம்ம இருக்கும் போதே அது அழிந்து விட்டது. மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வேலை செய்யாம போகும், அழிய ஆரம்பிக்கும். உடம்பு உயிரோடு இருக்கும் போதே நடக்குது. அப்படி இல்லாம நமக்கு சொல்லக்கூடிய, நமக்கு உணரக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் நம்மை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதன் காரணமாக நீங்க அதிக அதிகம் நினைக்கிறீங்க தப்பு பண்ணிட வேண்டாம். உணர்ந்த நிலையில இது நம்ம சம்பாதிச்சது. ஆனால் நாம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கோம், தூய்மைப்படுத்தப்படுறோம். பொறுமையோட இருப்போம். நாம் இப்படி செய்யக்கூடிய காரியங்களை தவறு இல்லாம செய்வோம். நிதானத்துடன் பொறுமையோட செய்வோம். யார் மீதும் குற்றக்குறை இல்லாம செய்வோம். இப்போ அது சீராகும். பொறுமையோட வரும். இறை படைத்தவன் நன்மையை மட்டும்தான் விரும்புறான், கொடுக்கணும்னு விரும்புறான். அதை மட்டும் மனசுல வைங்க. கெட்டது எதுவுமே நமக்கு தரல. நீங்கள் துன்பப்படுவதற்காக, நீங்கள் பணிவு உங்களுக்கு வருவதற்காகத்தான் அவங்களுக்கு நோயும் வறுமையும் தருவான்னு சொல்லுவோம். அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு நோயும் வறுமையும் கொண்டு நாம் சோதித்தோம் சொல்லுவோம். ஒரு கஷ்டம் வருது, அதுதான் நீங்க நோயின்னு சொல்றீங்க, இல்லை கஷ்டம் ஒரு தொந்தரவுன்றீங்க. பணிஞ்சு வர்றதுக்காக. யாருக்கு பண்ணிருந்தது? உங்க நன்மைக்கு பண்ணிங்க. அதான் இறைவனுக்கு பண்ணிங்க. நல்லதை சொல்லும் போது கேட்டுட்டு அதன்படி வாழ்ந்து வரணும். நான் பெரும்பாலும் தவறுறேன், மறந்துடுறேன், தவறுறேன். அதுல நீங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக, அந்த நினைப்போட இருக்கணும். உங்க இறைவனை பற்றி எண்ணத்தோடய நீங்க, அதாவது நல்ல எண்ணத்தோடய நீங்க இருக்கணுங்கிறதுக்காக அது தொடர்ச்சியாக இருக்கு. அது இல்லாத நேரத்துல நான் மறந்த நிலையில இருக்கிறேனே. நம்ம யாரும் ஒருத்தர், அதுதான் நீங்க சொல்றீங்க. பலரிடமும் இருக்கக்கூடிய ஒன்றை தான் நீங்க சொல்றீங்க. எல்லாத்தையும் அதுல இருந்து படிப்படியாக விடுபட்டு வரணும். அவனை நினைச்சுட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கேன். நீ நல்ல விதத்துல இருக்கும் போதெல்லாம் இப்ப நினைவு கூற ஆரம்பிங்க. இப்ப ஒரு கஷ்டத்துல அவனை நினைக்கிறோம், நல்லதுல அவனை நினைப்போம். பணிவோட, பெருமை இல்லாம இல்லையா? நம்ம கஷ்டத்தை நீக்கின உடனே ஒரு பெருமை வந்துருது இல்லையா? யார் ஒருத்தர் இருக்கும். அதுல இருந்து விடுபட்டு கஷ்டத்தை நீக்கும் பொழுதும் அவனுக்கு எது துன்பம் தீண்டுமானால் அவன் நின்ற நிலையிலோ இருந்த இருப்பிலோ விழாப்படங்கள் இருக்கும் போதோ என்னையே நினைவு கூறுகின்றான். அதை அவனிடமிருந்து நீக்கிவிட்டால் நம்மை அழைக்காதது ஒன்றே சென்று விடுகிறான்னு சொல்லு. அப்படியே மறந்துடணும். இருக்கலாம். நம்ம அவனை அதிகமாக நல்ல எண்ணத்தோடு வாழணுங்கிற அதுக்காக கொடுக்கப்படுது. சின்ன சிரமம் இருந்துகிட்டே இருக்கு. காரணம் நல்லெண்ணத்தோடு நம்ம இருந்துகிட்டே இருக்கணுங்கிறக்காக. அதுல படிப்படி அதிகரிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டு வரதையும் பாருங்க. இது பெருசா நீங்க இறைவனை நான் மறந்துடணும்னு எண்ணத்தோட இருக்காது. அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வருது. நன்மைகள் அதிகரிச்சுட்டே வருவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நன்மைகள் அதிகரிச்சுட்டே வருவோம். நன்மைகள் அதிகரிச்சுட்டே வரும் பொழுது கஷ்டத்துல நினைவு வரும் இல்லையா? நன்மையில நினைவு வருவோம். அது அதிகரிச்சுட்டே வரும். நம்ம வரலாம். சரியா? அந்த நேரத்துல இந்த பிரார்த்தனை பண்றதுங்கிறதுனா, அது நம்ம இறைவனுடைய பாதையில இருந்தா அந்த பிரார்த்தனைங்கிற ஒன்று அவசியம் இல்லாம போயிடுது. ஆனா பிரார்த்தனை வார்த்தை இல்ல, வேண்டுதல். தமிழ்ல பிரார்த்தனை நீங்க தமிழ் படுத்துனீங்கன்னா வேண்டுதல், வேண்டும், எனக்கு வேணும்னு கேக்குறீங்க. தான் என்ன வேணும்னு கேட்பீங்க? கஷ்டத்தையா கேட்பீங்க? நல்லதானே கேட்பீங்க. மனதிற்குரியதாக இப்ப வேண்டுதல் தான் இறைவன் கொடுக்குறான். நீங்க உடலுக்குரியதாக மாற்றிட்டு தான் கஷ்டம்னு சொல்றோம். மனதிற்கு உரியதாக நம்ம அதை வேண்டுதல் வேண்டும். சரியா? என்ன மனசுல தேவைன்னு உணர்றோமோ அதான் வேண்டுதல். அதுதான் இறைவன் வாக்காக இருக்கு. அதை வார்த்தைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, உணர்வாகவே வைங்க. அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது வார்த்தையா சொல்றோம், புரிந்து கொள்வதற்காக. அது நம்ம ஒவ்வொருத்தவங்க மனசுலயே அது உணர்வாகத்தான் இருக்கு. அந்த சொற்கள், அந்த வார்த்தை உணர்வாக இருக்கு. உணர்வாக இருக்கட்டும். வார்த்தைப்படுத்தணும் இல்லை. பேச முடியாதவன் என்ன பண்ணுவான்? ஆனா வார்த்தைகள் இல்லை, உணர்வுல வாங்க, உணர்வுக்கு வாங்க. அந்த வார்த்தை உணர்வாக இருக்கு. சரியா? வேண்டுதல்ங்கிறது தனியா எதுவும் கிடையாது. நம்ம வாழும்போது அதை கவனிக்கிறது தான் வேண்டுதல்.
அத வேணும்னு நீங்க உணர்றீங்க இல்லையா, வேணும்னு உணர்றீங்க இல்லையா, அதான் வேண்டுதல். அதான் வேண்டுதல். வேற எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல, நான் அந்த ஒரு வசனம் பார்த்தேன். நீங்கள் தடுக்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவற்றை தவிர்த்து கொண்டால் உங்கள் தீய செயல்களை உங்களை விட்டு நீக்குவோம், உங்களை உன்னதமான வாயில்களில் நுழைவிப்போங்கும்போது அது ஆமா. ஒரு நல்ல ஒரு கொடுத்தது. அதாவது வந்து நீங்க இறைவனுடைய பாதையில இருக்கும்போது நான் நீக்கிறேன், நம்மளால நீக்கிக்க முடியல, நீங்க பாதையில இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இதெல்லாம் முதல்ல கேட்ட கேள்விக்கு சாட்சி. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்களே அப்படின்றதுக்கான சாட்சியம். நல்லதுல இருக்கும்போது நல்லது நிகழுது, நல்லதுல நான் இல்ல, அதுக்குரிய என்னை உணர்த்துவதற்கான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும்போது இப்ப பொறுமையாக இறைவனை நினைவு கூறுங்க, படைத்தவனை நினைவு கூறுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லதுல வாழ்ந்துட்டு வாங்கன்னு அர்த்தம். படைத்தவன் அப்புறம் எந்த படைத்தவன், அவன் பேர் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நல்லதுல வாழும்போது நம்முடைய தீய செயல்கள் நீக்கப்படுது, நம்மளை உன்னதமான வாயில்களில் நுழைய வைப்பேங்கிற அந்த செய்தியும் ஆறுதலா இருந்தது. உன்னதமான வாயில்கள் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நன்மைகளும் உண்மை. நீங்க வாழும் பொழுது ஒவ்வொன்றும் திறக்கிறது. இப்ப மூக்கு திறக்கல அடைச்சிருக்கு, கண்ணு திறக்கல அடைச்சிருக்கு, காது திறக்கல அடைச்சிருக்கு. ஒவ்வொரு செல்களும் அதனுடைய வாயில்கள், சாப்பிட்ற உணவு எனக்கு சேரல, ஒவ்வொரு வாயில்களும் மூடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாயில்களும் திறக்கும், நன்மைகள் திறக்கும். கெட்டது வெளியே போகணும், அதுக்கு வாயில் திறக்கணும், ஒவ்வொரு வாயில்களும் திறக்கும். உடலிலே இவ்வளவு விளக்குங்கள், மனதில் உள்ள கேடுகள் ஒவ்வொன்றும் கெட்டது வெளியேற்றப்படணும், நன்மை உள்ள வரணும் இல்லையா? ஒவ்வொரு வாயில்களும் திறக்கும், நன்மைகள் நாம் வாழும்போது. அப்ப நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது நன்மையான வாயில்கள் எல்லாம் திறக்கும், நன்மை தரக்கூடிய வாயில்கள் எல்லாம் திறக்கும். எதெல்லாம் உங்களை தடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்களோ அதெல்லாம் நீங்கும், நன்மைகள் நாம் வருவோம். எல்லாரும் கெட்டது செய்யறான்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், யாரையும் குற்றம் குறை சொல்ல வேண்டாம். இது படிப்படியா நிகழும். கேட்கும்போது லேசா தெரியுது, அது வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்குள்ள அறிவு தடுத்துட்டு இருக்குன்னு தெரியும். என்னுடைய அறிவை எந்த அளவுக்கு தடுத்துட்டு இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வாங்கன்றான். ஒரு அவசரப்படுத்தல, உங்களை அவசரப்படுத்தல, படிப்படியாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், நீங்கள் என்னுடன் வாருங்கள் சொல்ல. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு தர்றான். அந்த கொஞ்சம் கொஞ்சமா வருவோம். எந்த அளவுக்கு எனக்கு ஜீரணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு. நல்லா சாப்பாடு ஜீரணிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வாயில வைக்கணும். நிறைய எடுத்து வாயில வச்சீங்கன்னா ஜீரணமாகாது. கொஞ்சமா எடுத்து வாயில வைக்கணும். அப்ப எந்த ஒரு நற்செய்தியும் சிறுக சிறுக வருகிறது, என் இறைவனிடமிருந்து வருகிறது. அதை உணர்ந்து ஜீரணிச்சு இப்ப அது நன்மையாக உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும். சரியா? உங்களை ஒரே நிலையில் விட்டு வைக்க நாடவில்லை. அப்புறம் உங்களை சோதிக்காமல் சுவனம் கொடுத்துருவேனா. அப்புறம் நான் ஒண்ணுமே கஷ்டம் வரலன்னா நம்ம நல்லதுல இருக்கோம்னு நினைச்சிருவோம். ஆமா. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அந்த வாக்குகளை பற்றி பேசுறாங்க அவங்க. சரி, சரி, நல்லபடியா இருக்க.